பவானி பேசுறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அவ பசங்க மேல கை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருப்பாளோ? பாட்டி வேற கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்போ என்ன பண்றது? ஆதிதான குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். ஹலோ 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 சார், ஆதி சார். ஹலோ சார். சார் எங்க இருக்கீங்க? சார் ஏன் பேசாம இருக்கீங்க? ஒரு பெரிய பிரச்சனை சார். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தமிழ் எங்க போற? ஹலோ சார். ஹலோ பாப்பா பாப்பா நில்லுமா, எங்கம்மா போற? சார் என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? போமா, வெளியில எல்லாம் போக கூடாது. கிளாஸுக்கு போமா, கிளாஸ் ரூமுக்கு போமாங்கறல. போ பாப்பா. பாப்பா சொல்றத கேளு. ஏய் ஓடாத பாப்பா. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அங்க ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன ஏதோ ரோட்ல போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. வண்டி சவுண்ட்லாம் கேக்குது. ஆனா என்கிட்ட ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு? சார் ப்ளீஸ் சார், ஏதாச்சும் பேசுங்க. ஒருவேளை பவானி அவ சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணிட்டாளா? என் கார் போயிட்டு இருந்த ஸ்பீடுக்கு ஈக்குவலா தமிழ் ஓடி வந்திருக்கா. விச் மீன்ஸ் தமிழால நல்லா ஓட முடியுது. பேஷண்டோட இருக்கிற அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் தான் அந்த குழந்தைய மறுபடியும் பழைய நிலைமைக்கு கூட்டிகிட்டு வரும். பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுனால மைண்டில் இருக்கிற டிப்ரெஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நார்மல் கண்டிஷனுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என் தமிழ் இவ்வளோ சூப்பராக ஓடுற. ஸ்கூலில் ஏதாவது ரன்னிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கியா? அப்போ உனக்கு ரன்னிங் பிடிக்குமா? அப்போ ரன்னிங்னா ரொம்ப பிடிக்கும். She loves it. சரி ஓகே, அப்பாவோட ஃபோனை கொடுக்கணும்னு நீ ரோட்டில் ஓடி வந்ததெல்லாம் ஓகே. ஆனால் இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரி ஓகே வா, உன்னை ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன். காரில் ஏறு. அப்புறம் எதுக்கு பவானி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசியிருக்கா? கண்டிப்பா இதை யோசிச்சு பாக்குறப்ப ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. வணக்கம், உட்காருங்க. வணக்கம். வணக்கம் சார், உட்காருங்க சார், உட்காருங்க. என்ன சம்பந்தமா பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். இப்போ ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மேடம், நீங்க தான் ஏற்கனவே அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டீங்களே. நீங்க கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரிஜினல் வெரிஃபை பண்ணிட்டு நாளைக்கே நீங்க கேட்ட மாதிரி ஏலத்துக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடலாம் மேடம். ஓகே, தேங்க்யூ. அப்ப நான் வெயிட் பண்றேன். ஓகே மேடம். பாட்டி, ஐயோ பவானி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் பாட்டியை கடத்தி பயமுறுத்துவ. பாட்டிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அப்புறம் நடக்கிறதே வேற. ஒழுங்கு மரியாதையா பாட்டியை விட்டுரு. நான் உன் பாட்டியை வச்சு என்ன பாரதி பண்ண போறேன்? விட்டுடுறேன். ஆனா அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட். சும்மா பாட்டியை கடத்திட்டு விட்டுட்டா நல்லாவா இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க வேண்டாமா? அதனால பாட்டியை முடிஞ்சா நீயே தேடி கண்டுபிடிச்சுக்கோ. உனக்கு தான் இந்த மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமே. கண்டுபிடி. வச்சுட்டா? எப்படி பவானி அந்த பாட்டியை கரெக்டா தூக்குன? ஏங்க, நீங்களும் அந்த பாட்டியை நான் தூக்கிட்டேன்னு சொன்னதை உண்மைன்னு நம்பிட்டீங்களா? உண்மையை சொல்லணும்னா
அந்த பாட்டியை தூக்குறதுக்காக தான் நம்ம பசங்களும் தேடினாங்க. ஆனா அந்த பாட்டியை கண்டுபிடிக்க முடியலையா? சரின்னு சொல்லி நானே ஒரு ஏஐ வீடியோவை பாட்டியை கடத்தின மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்ப நான் அவளுக்கு அமிச்சது அந்த வீடியோ தான். அவளும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஊர் முழுக்க பாட்டியை தேடி அலைய ஆரம்பிச்சிருவான். பாட்டி வீட்டுல தான் இருப்பாங்கன்னு யோசிக்கவே மாட்டான். நாம அதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடலாம். சூப்பர் பவானி, செம்ம பிளான். அந்த பாரதியை முட்டாளாக்கி இப்படி சுத்தல விடுறதுல ஒரு தனி சுகம் இருக்கு இல்ல? அவளுக்கு இதெல்லாம் பத்தாதுங்க, இன்னும் பெருசா ஏதாவது செய்யணும். ம். பாட்டி என்கிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் புடவை எப்படி மாறிச்சு? பாட்டி, அண்ணே, அந்த பாட்டி பக்கத்துல ஆட்டோ நிறுத்துங்களேன். சரிம்மா. பாட்டி. பாரதி, வா பாரதி, கோயிலுக்கு என் கூட வந்திருக்கலாம்ல. பாட்டி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? என்ன பாரதி, எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். ஆமா, நீ ஏன் இவ்வளவு படபடப்பா இருக்க? திடீர்னு ஆட்டோல இருந்து இறங்கி வந்து எனக்கு ஒன்றும் ஆகலையான்னு வேற கேக்குற? என்ன நடந்துச்சு பாரதி? பாட்டி இங்க சேஃபா தான் இருக்காங்க. ஆனா பாட்டி பவானியை கடத்தின மாதிரி எனக்கு வீடியோ அனுப்பியிருக்கா. அப்படின்னா கண்டிப்பா இது ஏஐ யூஸ் பண்ணி பவானி கிரியேட் பண்ண ஃபேக் வீடியோ. பவானி என்ன டைவர்ட் பண்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிருக்கா. பாரதி, என்னதான் நடக்குது? நான் உன்கிட்ட காலையில கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். என்னமோ போ, நீ நடந்துக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏதாவது பிரச்சனையா பாரதி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. ஒரு கால் வந்துச்சு, அதுல நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பாட்டி, நீங்க இந்த ஆட்டோல ஏறி நேரா வீட்டுக்கு போயிடுங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி பாரதி, நீ பத்திரமா போயிட்டு வா. சரி, வாங்க. அண்ணா, பாட்டி அவங்க சொல்ற அட்ரஸ்ல விட்டுருங்க. வாங்க பாட்டி. பாத்து. நான் வரேன். போயிட்டு வாங்க. பாய். நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா பவானி என்ன டைவர்ட் பண்ணதா இப்படிலாம் பண்ணிருக்கான்னு தோணுது. ஆனா எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு புரியலையே. ஆனா நான் உன்னோட அஸ்திவாரத்தை ஆட்டி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்டே. உன்னை நிச்சயமா ஜெயிக்க விட மாட்டேன். நான் பவானி கிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்காம இருக்கிறதுக்காக பவானி அது சம்பந்தமான ஒரு விஷயத்த முடிக்க போறா.